ஜிம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோபகிருது வருடம் மார்கழி 5 21/12/2023. நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி தசமி. திதி நேரம் காலை 11:53. நட்சத்திரம் ரேவதி. யோகம் சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் மகம் பூரம். சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். அன்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே, சவால்களை ஏற்றுக்கொண்டு உங்களிடத்தில் உள்ள மனோதிடத்தை வரவழையுங்கள். அப்போது கடினமான பணிகளை செய்வதில் இருந்து நீங்கள் விலக மாட்டீர்கள். உங்களுக்கு தேவைப்படும் போது குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்கள் பக்கம் இருப்பார்கள். ஏதேனும் ஒன்றில் சிக்கிக் கொண்டதாக உணரும் போது உங்கள் அகம்பாவத்தை விடுத்து உதவி கேட்க தயாராக இருங்கள். இன்று பைரவரை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் போற்றும் சில அன்பான நினைவுகளை உங்களுக்கு தரும். உங்கள் செலவுகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டாம். செலவுகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களிடம் உள்ள நிதி உங்களுக்கு சிறந்த நாட்களை கொடுக்கும். ஒரு நெருங்கிய நண்பர் உங்களிடம் இருந்து உங்களை உற்சாகப்படுத்துவார். வாழ்க்கையையும் இந்த சிறப்பு நபரையும் பாராட்ட இன்று நேரம் ஒதுக்குங்கள். இனிமையான ஒரு தூரத்து செய்தி வந்து சேரும். இன்று ருத்ரரை வழிபட இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 2. இந்த நாள் இனிமையான நாளாக வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, வாழ்க்கை முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த விஷயத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க முற்படுங்கள். நீங்கள் செயல்படுத்த முடிவு செய்துள்ள உங்கள் எண்ணங்களில் சில தந்திரங்கள் உள்ளன. உங்கள் முடிவுக்கு உங்களை பாராட்டுங்கள். ஒரு சிட்டிகை உப்பை போட்டு கரைப்பது போன்று விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று உறவினர்கள் வருகை உண்டு. இதனால் இன்று அவர்களிடம் பேசி அவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள். இன்று ஐயப்பனை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 7. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, வேலை சுமை அதிகரித்து உங்கள் நிலையில் எங்கிருந்து தொடங்குவது என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் வேலைக்கும் வீட்டிற்கும் இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும். இல்லையெனில் இதனால் உங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்று நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக பணியாற்ற வேண்டும். அறிவுடன் பேசி அதன் மூலம் பயனுள்ள யோசனைகளை கண்டறியுங்கள். மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் இருந்து ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். இன்று துர்கா தேவியை வணங்கி வர சிறப்பான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 1. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் இடம்பெற்றவர்களின் மதிப்பை நீங்கள் உணர்வீர்கள். இன்று உங்களது அன்புக்குரியவரை ஆச்சரியப்படுத்துங்கள். இது அவர்களின் அந்த நாளை மாற்றியமைப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவுவதற்கு உங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பளிக்கும். மேலும் அவர்கள் தங்களது மிகவும் கவலைக்குரிய விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய நண்பராக இருப்பதால் கூட இருந்திருக்கலாம். உங்களது வார்த்தைகள் அத்தகையவர்களை ஆறுதலளித்து குணப்படுத்தும். மேலும் உங்களுக்கு தந்தை வழி சொத்து கிடைக்க வாய்ப்பு உண்டு. இன்று ஐயனாரை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 3. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது இயல்பான உள்ளுணர்வுகள் அதன் உச்சத்தை அடைந்துள்ளது. நீங்கள் ஒரு ஆசானாகவோ அல்லது அறிவாளியாகவோ உணர்வீர்கள். தனிநபர்கள் உங்களது ஆலோசனைகளை விரும்புவர். உங்களிடம் தெளிவான மற்றும் யோசனை இல்லாத விஷயங்களை பற்றி தற்பெருமையோடு பேச முயற்சி செய்யாதீர்கள். சில சந்தோஷம் அளிக்கும் சூழ்நிலைகள் உங்களை நோக்கி வரக்கூடும். ஆனாலும் நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். உடன் பிறந்தவர்களால் லாபம் உண்டு. இன்று முனீஸ்வரரை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 8.
இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் இன்று ஒருதலை பட்சமாக சிந்திக்க கூடாது. நீங்கள் உங்கள் செயல்களை இருப்பதை விட அதிகமாக காட்டுவதாக தோன்றுகின்றது. அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை மீறாதீர்கள். கூர்மையான முனையின் மீது நடந்து செல்லாதீர்கள். உங்கள் ஒவ்வொரு அடியும் மெதுவாக எடுத்து வைத்து உங்கள் செயல்களை கவனமாக கடக்கவும். தாய்மாமன் வழிமுறைகளால் லாபம் உண்டு. இன்று அனுமாரை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். உங்கள் அன்பான குணம் நிச்சயமாக உங்கள் உறவுகளுடன் இருந்து கடினமான காலங்களை கடந்து செல்ல உதவியது. இது பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்காமல் இருக்க வேண்டும். உங்களுக்கு கடுமையான பணிச்சுமை ஏற்பட வாய்ப்பு உண்டு. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். உங்களை மீண்டும் உற்சாகமாக வைத்திருக்க சிறிய ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நல்ல தொடக்கமாக இருக்கும். இன்று பார்வதி தேவியை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 5. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களே, வாரத்திற்குள் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களின் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அற்பத்தனமான செயல்களில் ஈடுபட்டு உங்களது கன நேரத்தை கூட வீணாக்காதீர்கள். நீங்கள் இன்று கொஞ்சம் பதட்டமான நிலையினை உணர்வீர்கள். தியானம் ஒன்றே மன அமைதியை கொடுக்கும். இன்று மகாலட்சுமியை வணங்கி வர சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 9. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விஷயங்களே உங்களை விட வேறு யாரும் சரியாக செய்துவிட முடியாது. அதனால் அவற்றை புறக்கணிக்காதீர்கள். இந்த வேலையை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். மற்றவர்களை ஏமாற்ற ஒருபோதும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். உங்களிடம் உள்ள வேடிக்கையான யோசனைகளை வெளிக்காட்ட ஆசைப்படலாம். ஆனால் அதை வெளிக்காட்ட இது சரியான நாள் அல்ல. இன்று நீங்கள் சாஸ்தாவை வணங்கி வர சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 3. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணுவீர்கள். கடந்த காலத்தில் நிகழ்ந்ததை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்வீர்கள். உங்கள் அழகும் சாதுரியமும் நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் செயல்பாடுகள் தான் உங்களை பற்றி வெளிப்படுத்தும். சிறிது காலம் ஆனாலும் உங்களது நிலையான கடின உழைப்பு உங்களுக்கு சிறந்த அங்கீகாரத்தை கொடுக்கும். இன்று ராமபிரானை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 8. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, உங்கள் மனதில் தீர்வு காணப்படாத பல விஷயங்கள் மன தெளிவின்மையை ஏற்படுத்தும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கையாள வேண்டியிருப்பதால் நீங்கள் மெதுவாக செயல்படுங்கள். பல்வேறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்யும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க செய்யக்கூடாது. எதிலும் நிதானம் தேவை. இன்று சண்டிகேஸ்வரரை வணங்கி வர சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 4. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.